அஸ்ஸலாமு அலைக்கும். நேற்று ஜும்மா தொழுகைக்காண்டி பள்ளியாசல் போயிருந்தேன். தொழுகிட்டு வெளியில் வரும்போது ஒரு சம்பவம் நான் பார்த்தேன். ஒரு பெண்மணி உச்சி வெயிலில் சுடுற தரையில் தன் கை குழந்தைய வச்சுக்கிட்டு தனது ஹிஜாப் மூலமாக மற்றவங்கள்ட்டேருந்து பணம் வாங்கினாங்க. அவங்க எதுக்காக அங்கே வந்து நிற்கிறாங்க? ஒரு வேளை சாப்பாடு நம்மளுக்கு கிடச்சிடாதா அப்படின்னு ஏங்கி தான் நிற்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஒரு வரலாற்றில் நடந்த நிஜமான ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். இந்த உலகத்துல ஒரு தலைவர் இருந்தாராம். அவர் அரண்மனையிலாம் இல்லை, மக்களின் பசியை தன் பசியா உணர்ந்தாராம். அவர் சொன்ன ஒரு வாக்கியம் உலக அரசியலை இன்று வரை நடுங்க வைக்குது. அவர் தான் அமீரில் மூமினின் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்கு. உமர் ரலியல்லாஹு அன்கு ஒரு நாள் யாருக்கு தெரியாம இரவு நேரத்துல அவர் ஆட்சி செய்யற பகுதியை சுத்தி பார்க்கறாங்க. அப்போ ஒரு பெண்மணி காலி பாத்திரத்துல தண்ணியை ஊத்தி தன் குழந்தைகளை சமாதானப்படுத்துவதற்காக அதை வச்சு நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்கு கேட்கறாங்க, ஏன் இப்படின்னு. அப்போ அந்த பெண்மணி சொல்றாங்க, உமர் தான் ஆட்சி செய்கிறார், ஆனா எங்களுக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னு. அந்த வார்த்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய இதயத்தை கிழிக்குது. உடனே அவங்க கையாலேயே சாப்பாடுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் அவங்களே தூக்கிட்டு வந்து சாப்பாடு செஞ்சு அந்த குழந்தைக்கும் அந்த பெண்மணிக்கு சமைச்சு அவங்களே பரிமாறினாங்க. இந்த சம்பவத்தை தவிர்த்து பசியால திருநவங்களாம் இருந்தாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பசியால் திருநவன் கையை வெட்டக்கூடாது, அவனை பசியிலே வச்சிருந்தவன் ஆட்சியாளரின் கையை வெட்ட வேண்டும் அப்படின்னாங்க. நம்ம யாரையும் குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. நம்ம மனசை கேட்டு பாருங்க, நம்ம எத்தனை பேர் ஜக்காத் அளிக்கிறோம் ஏழைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அந்தந்த ஊர்ல உள்ள ஜமாத்தார்கள் அங்க உள்ள ஏழைகளுக்கு அவங்களுக்கு தேவையான உதவிகளையும் அவங்களுடைய பசிக்கான சாப்பாடுகளையும் கொடுத்துட்டீங்கன்னு வைங்களா, அவங்க ஏன் இன்னொரு ஊருக்கு போயிட்டு கையேந்த போறாங்க? இதை நான் யாரையும் காயப்படுத்துவதற்காக சொல்லலை. இனிமே பசியால் யாரும் காயப்பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்ல வர்றேன். இது எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி தெரியணும், இல்லை குர்ஆனை படிக்க ஆசையாக இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு மட்டும் குர்ஆன் இலவசமாக வழங்கப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும்.